ரோஷன் மேகா, அனுஷ்வரா ராஜன் நடிப்புல தெலுங்குல வெளியாயிருக்கிற சாம்பியன் படம் எப்படி இருக்குன்னு தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். 1948வது வருஷத்துல இந்தியா விடுதலைக்கு அப்புறம் ஹைதராபாத் சமஸ்தானத்துல ஒரு வருடமா நிஷாமோட கட்டுப்பாட்டுல இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. பைரம்பள்ளிங்கிற கிராமம் ரசாக்கரோட தாக்குதலுக்கு எதிரான போராட்டத்துல ஈடுபட்டு வருது. இந்த சூழ்நிலையில தான் செகந்திராபாத்தோட கால்பந்து வீரரான மைக்கேல் வில்லியம்ஸ் இங்கிலாந்து கால்பந்து அணியான மான்செஸ்டரை விளையாட முயற்சி பண்ணிட்டு வராரு. ஹைதராபாத் உடனான கால்பந்து போட்டியில அவரோட அணி வெற்றியும் பெறுது. ஆனா போட்டியப்போ போலீஸ் அதிகாரியான பாபு தேஷ்முகத்தோட மைக்கேலுக்கு மோதல் ஏற்படுது. இந்த நிலையில மான்செஸ்டரோட மேனேஜரை மைக்கேல் தன்னோட அணியில விளையாட கூப்பிடுறாங்க. ஆனா அவரோட அப்பா குறித்து அவர் அறிஞ்சதுக்கு அப்புறம் பிரிட்டிஷ் ராணுவத்துக்கு துரோகம் செஞ்சவரோட மகன்கிறனால முறையாக இங்கிலாந்துக்குள்ள நுழைய முடியாது அப்படின்னு சொல்லி தடுக்கிறாங்க. ஆனா எப்படியாவது இங்கிலாந்துக்குள்ள வந்துட்டேன் அப்படின்னா அணியில விளையாட வைக்கிறேன் அப்படின்னு வாக்குறுதியும் கொடுக்குறாரு அந்த மேனேஜர். அதுக்கப்புறம் துப்பாக்கியை போலீஸுக்கு தெரியாம ஒரு இடத்துல நீ கொண்டு வந்து சேர்த்த அப்படின்னா அடுத்த 15 நாட்குள்ள விமானம் மூலமா இங்கிலாந்துக்கு உன்னை கூட்டிட்டு போறேன் அப்படின்னு பிரிட்டிஷ் ஒருவர் சொல்ல மைக்கேல் அந்த சவாலை ஏத்துக்கிறாரு. துப்பாக்கியை கொண்டு போற வழியில சந்தோஷ் வர அவரை தாக்கிட்டு பைரம்பள்ளி கிராமத்துக்குள்ள போறாரு மைக்கேல். அதுக்கப்புறம் அவரோட மான்செஸ்டர் கனவு நிறைவேறிச்சா இல்லையா, பைரம்பள்ளி கிராமத்துல இருக்கிறவங்க தங்களோட போராட்டத்துல வென்றாங்களா அப்படிங்கறதான் படத்தோட மீதி கதை. இந்தியா சுதந்திரம் பெற்றதுக்கு அப்புறம் கூட ஹைதராபாத் நாட்டுடன் இணைய மறுக்கிற உண்மை சம்பவத்தை வச்சு அறிமுக இயக்குனரான பிரதீப் அத்வைதம் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. படத்தோட ஆரம்பத்திலேயே இது ஒரு பிரம்மாண்ட படமா தான் இருக்க போகுது அப்படிங்கிற அளவுக்கு மதியோட கேமராவும் தோட்டதாரணியோட கலை அமைப்பும் அழகா கட்டியிருக்கு. பரபரப்பாக ஆரம்பிக்கும் முதல் பாதி தொய்வு இல்லாம போகுது. இரண்டாம் பாதியில ஒரு சில இடங்கள்ல தொய்வா இருந்தாலுமே நேர்த்தியான காட்சி அமைப்பால படத்தோட நம்மளால ஒன்றிணைக்க முடியுது. சண்டைக்கு தயாராகும் கிராம மக்கள் தனக்கும் அந்த சண்டைக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல அப்படின்னு சொல்ற ஹீரோ எப்படி அவங்களுக்குள்ள இணைஞ்சு சண்டை போட்டாங்க அப்படிங்கிற கதையை சுவாரஸ்யமா கையாண்டிருக்காரு இயக்குனர். மைக்கேல் வில்லியம்ஸ் கதாபாத்திரத்துல நடிகர் ஸ்ரீகாந்தோட மகனான ரோஷன் மேகா அட்டகாசமா நடிச்சிருக்காரு. கால்பந்து வீரராக அப்படியே பொருந்தி போகும் ரோஷன் சண்டை காட்சிலையும் சிறப்பா நடிச்சிருக்காரு. அதே போல அவந்திகாவும் நடனத்துல மிரட்டியிருக்காங்க. உணர்ச்சி பொங்க பேசும் இடத்துல மட்டும் கொஞ்சம் பயிற்சி தேவை அப்படின்னாலுமே இவ்வளவு பெரிய படத்தை தாங்கி பிடிச்சிருக்காங்கன்னே சொல்லலாம். தெலுங்குல இதான் முதல் படம் அப்படின்னு தெரியாத அளவுக்கு அனஸ்வரா சிறப்பா நடிச்சிருக்காரு. கிர்ரா கிர்ரா பாடல் உட்பட பல பிரேம்ல அழகாவும் தெரிகிறாரு. பாபு தேஷ்முகத்தாக வரும் சந்தோஷ் பிரதாப் நெகட்டிவ் ரோல்ல பயத்தை காட்டியிருக்காருன்னு சொல்லலாம். ஜோக்கர் போல பாதி எரிந்த முகத்தோட கிளைமேக்ஸ்ல வெறித்தனமா நடிச்சிருக்காரு. படத்துல இன்னொரு ஹீரோ அப்படின்னு பீட்டர் ஹோயின்னு தாராளமா சொல்லலாங்க. அவரோட சண்டை காட்சி அமைப்புகள் பிரமிப்பா இருக்கு. குறிப்பா கிளைமேக்ஸ்க்கு முன்னாடி வர குதிரைகளோட கால்பந்து விளையாடும் காட்சி அமைப்பு மிரட்டலா இருக்கு. மிக்கி ஜே மேயரோட இசையில பாடல்கள் அருமையா இருக்கு. பின்னணி இசை படத்துக்கு இன்னொரு பலனே சொல்லலாம். கே மேனன், முரளி சர்மா, நரேஷ், வெண்ணிலா கிஷோர், கோவை சரளா ஆகியோரும் தங்களுக்கு கொடுத்த வேலையை அழகா பண்ணியிருக்காங்க. சர்ப்ரைஸா ஒரு பிரபல நடிகர் ஒரு காட்சியில மட்டும் வந்துட்டு ஸ்கோர் செஞ்சுட்டும் போறாரு. அந்த ரோலுக்கு அவரை தவிர வேற யாருமே பொருந்திருக்க மாட்டாங்க அப்படிங்கிற போல அந்த காட்சியும் வசனங்களும் இருக்கு. மொத்தத்துல இந்த சாம்பியன் பிரம்மாண்டமான ஆக்ஷன் படத்தை பார்க்க விரும்புறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க. தாராளமா பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.